ராஜபக்சேயை பொறுத்த வரைக்கும் அவருக்கு ஆதரவாக நம்ம எந்த ஒரு கருத்தையும் சொல்ல கிடையாது. ராஜபக்சே செஞ்ச எந்த காரியமுமே 100% தவறான காரியங்கள் என்பதில் நம்ம உறுதியாக இருக்கிறோம். ராஜபக்சே நல்லவர் என்று நம்ம சொல்லவே கிடையாது. நம்ம என்ன சொல்ல வர்றோம்னு கேட்டா, ராஜபக்சே அதை சொல்றான் இதை செஞ்சான்னு கேட்கறீங்களப்பா, இதைத்தானே பிரபாகரன் செஞ்சாரு. பிரபாகரன் நல்லவனாக்குற வேலையை நீங்க செய்யாதீங்க. பிரபாகரன் செஞ்சதும் ராஜபக்சே செஞ்சதும் ஒன்னும் சமம் என்கிற வாதத்தை நம்ம வைக்கிறோமே தவிர, புலிகளை எதிர்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டி ராஜபக்சே செஞ்ச எல்லாமே சரி என்று நம்ம சொல்லவே கிடையாது. அவங்க சிறுவர்களை இன்னும் சொல்ல போனா சரணடைந்தவர்களை என்ன செஞ்சாங்க, கொலை செஞ்சாங்க, அப்பாவிகளை கொலை செஞ்சாங்க. விடுதலை புலிகளுடைய வாடையே இருக்கக்கூடாது என்பதற்காக வேண்டி அவங்க குடும்பத்தோடு தொடர்புடைய ஆண்கள் பெண்களை எல்லாம் கொலை செஞ்சாங்க. இதெல்லாம் மன்னிக்க முடியாத கடுமையான குற்றம். ஆனால் இதையெல்லாம் இவர்கள் செஞ்சதுக்கு பதிலடி அது. அதை நம்ம நினைவு பதிவு பண்ண வேண்டும். இதெல்லாம் இவங்க இதை விட அதிகமாக அவர்கள் செஞ்சார்கள். அந்த போராளிகள் பேர்ல சக தமிழர்களை கொன்றார்கள். உள்ளுக்குள்ள நுழைஞ்சி அப்பாவி மக்களை கொலை செஞ்சு குண்டு வைத்து கொலை செய்தார்கள். நம்ம நாட்டில் ராஜீவ்காந்தி கொலை செய்தார்கள். முஸ்லீம்கள் என்ற ஒரே காரணத்திற்காக பள்ளிவாசல தொழுது கொண்டிருந்த மக்களை கொலை செய்தார்கள். சிறுவர்களை எல்லாம் கூட ஏராவூருங்கிற ஒரு ஊர்ல உள்ள நுழைஞ்சு சிறுவர்களை 115 சிறுவர்களையும் பெண்களையும் கொன்று குவித்தார்கள். அவ்வளவு பெரிய பயங்கரவாதிகளுக்கு சப்போர்ட்டான ஒரு அடிப்படையில் கொண்டு போகும் பொழுதுதான் ராஜபக்சேக்கு இவர் இழப்பமா, இவர் குறைஞ்சவரா என்றதை அந்த ஆதங்கத்தை நாங்களும் அந்த புலிகளை ஆதரிக்கக்கூடியவர்கள் கிடையாது என்று காட்டுவதற்காக வேண்டி அதை பதிவு செய்ய வேண்டிய நேரத்தில் நம்ம அதை பதிவு செய்கிறோம். தவிர இதை ராஜபக்சேக்கு சப்போர்ட்டாக நம்ம என்ன செய்யல, இதை நம்ம எடுத்துக்கொள்ளவே கிடையாது. ராஜபக்சேக்கு நம்ம சப்போர்ட் பண்ண மாட்டோம்.